பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மீகா 4:10 கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கையுக்கு நீங்களாக்கி மீட்பார். அன்பான விசுவாசத்தில் வாழ்ந்திருக்கிற தேவச்சனமே, அநேக சத்துருகள் பெருகிட்டார்களா? அநேக எங்க போனாலும் எனக்கு சத்துருவாய் காணப்படுறார்களே. என் குடும்பமும் எனக்கு சத்துருவா இருக்கு, என் வாழ்க்கையே எனக்கு சத்துருவாய் மாறிட்டு இருக்கு, நான் எதை செய்தாலும் அநேக சத்துருகள் என்னை தாக்கி கொண்டிருக்கிறார்களே என்று எத்தனை பேர் இன்றைக்கு கலங்கி இருக்கிறீங்க, துக்கப்பட்டு இருக்கிறீங்க, வேதனைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா? கர்த்தர் உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் என்று உங்களோடு பேசிய வார்த்தை ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. உங்களோடு பேசிய வார்த்தை உங்களை விடுதலை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நிச்சயமாகவே எந்த சத்துருடைய கிரியைகள் உங்களை தாக்கி கொண்டிருந்தாலும், எந்த சத்துருடைய கிரியைகள் உங்களை பிடித்து கொண்டிருந்தாலும், அநேக சத்துருடைய கிரியைகள் உங்களை பலனில்லாம பண்ணி கொண்டிருந்தாலும், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும், உங்க குடும்பத்திலும், உங்க சரீரத்திலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. பாருங்க, லேகியோ என்ற ஒரு மனுஷனுடைய பிடித்திருந்த பிசாசியை இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வரும் பொழுதே அவன் நடுநடுங்கி கீழே விழுகிறான், எழுறான். ஆனா கர்த்தர் அவனை விட்டு விலகச் செய்தார். இன்றைக்கு நீங்க அதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு எப்படியாப்பட்ட சத்துருகள் காணப்பட்டாலும், அது என்ன சொல்ல முடியாத ஒரு சத்துருவாய் காணப்பட்டாலும், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்கின் கையிலிருந்து உன்னை நான் மீட்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபத்தை விடாதீங்க, விசுவாசத்தை விடாதீங்க, கர்த்தரையே கெட்டியா பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்களை தாக்குகிற, உங்களை பலனில்லாமல் தாக்குகிற, நீங்க எதை செய்தாலும் அதுல ஒரு குற்றங்களும் வேதனைகளும் தவிப்புகளும் உங்களிடத்துல காணும் பொழுது நீங்க அநேக தோல்விகளாய் மாறி போயிடுறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாருங்க, எல்லா சத்துருடைய கிரியைகளை நான் மீட்க போகிறேன், எல்லா சத்துருடைய கிரியைகளிலிருந்து உங்களை நான் விடுதலை ஆக்க போகிறேன் என்று இயேசு இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க. நிச்சயமாகவே உங்களுக்கு தாக்குகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் உங்களை விட்டு அகன்று போக இயேசு இன்றே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இப்பொழுதே விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு சமாதானத்தோடு, ஒரு சந்தோஷத்தோடு வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமும் கிருபை உங்களை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. உங்க சத்துருவை கர்த்தர் நீக்கினார். இனி இயேசுவுக்கு சொந்தமா இருக்கிறீங்க. ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே, அநேக சத்துருகள் கிரியைகள் நிமித்தமா ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் ஜெபிக்க மறந்து, வேதம் வாசிக்க மறந்து, சபைக்கு வருவது மறந்து, அநேகர் ராச்சாண்டர் விசுவாசத்தை விட்டு போகிற அநேகரப்பா இந்த நேரத்தில் இந்த வீடியோல பார்த்து கொண்டிருக்கிற அநேக சத்துருடைய கிரியையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் புதிதாய் மாறட்டும் ஆண்டவரப்பா. அப்படியா நீங்கள் மாற்றுவதற்காக ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ராஜா. ஆம் தகப்பனே அப்பா, நீர் தூரத்திலிருந்து வரும் பொழுதே சாத்தான் துடித்து கடந்து போகிற சூழ்நிலையாய் ஆண்டவரே நீங்கள் மாற்றிருக்கிறீங்க ராஜாண்டவரே. இப்பொழுதே கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டு, இந்த ஜெபத்தை கேட்டு, உம்முடைய வார்த்தை விசுவாசத்தோடு விசுவாசிக்கும் பொழுது கர்த்தாவே, என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சத்துருடைய கிரியைகள் எல்லாமே மாண்டு மடியற்றும் ஆண்டவரப்பா. அப்படியே நம்முடைய கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆன்லைன்ல அநேக பலவீனமாய் பிசாசுடைய கிரியையினால் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா ஒரு புதிய மாற்றத்தை கொடுங்க, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. எல்லா சத்துருடைய கிரியைகளும் மாண்டு இப்பொழுதே மடியற்றும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுடைய நாமத்தின் அதிகாரத்தினால் ஆண்டவரே கேட்கிறேன், ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே அவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றினதற்காக நன்றி, அப்படியே அவனுடைய பிள்ளைகளை மீட்டதற்காக நன்றி, அப்படியே அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டுட்டார் என்று நம்புங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.